என்னம்மா நீ என்னை எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்கியே, உனக்கு ஏமா சிரமம்? இதுல சிரமெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு நான் சமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அப்படியா? என்ன காரணம்? நான் கடந்த கால நினைவுகளை எழுந்து அந்த டாக்டர் வீட்ல இருந்தப்போ அப்பா என்னை வந்து பார்த்ததா சொன்னாரே. ஆமா. அன்னைக்கு நான் அவர் அப்பான்னு நினைச்சு சமைச்சு கொடுத்துருக்க மாட்டேன். அந்த குறைய போக்குறதுக்காக தான் அப்பாவுக்கு பிடிச்ச முருங்கக்காய் சாம்பாரும் எள்ளு துவையலும் பண்றேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்க்க ஆசையா ஓடி வந்தேன். சரி சரி, இனிமே சமையல் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ பெரியம்மாட்ட பேசிட்டு இரு. அக்கா, குடிக்க காஃபி டீ கொண்டு வரட்டுமாக்கா? எனக்கு எதுவும் வேண்டாம்மா, நீ சமையல் வேலையை முடிச்சிட்டு பொறுமையா வா. சரிக்கா. பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், கவிதா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சாந்திமா, உன்னை நாங்க மறுபடியும் உயிரோட பாப்போம்னு நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. பாத்தீங்களா, வந்துதான் ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். உங்க கூட பெரியப்பாவும் வருவாருன்னு எதிர்பார்த்தேன். பெரியப்பா ஏன் வரல? உங்க பெரியப்பா வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாதுமா. உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லம்மா, அவருக்கு மனசு சரியில்லை. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? என்னன்னு சொல்றது, உங்க அண்ணன் மணி ஊருக்குள்ள நம்மள தலகுனிய வச்சுட்டாமா. அண்ணன் என்ன பண்ணாரு? அது ஏமா கேக்குற? நம்ம குடும்பத்துக்கு தகுதியே இல்லாத ஒரு குடிகாரனோட தங்கச்சி கூட தொடர்பு வச்சிருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச உங்க அத்தை ஆண்டாளு நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்க அந்த குடிகார பயலுக்கு யோசனை சொல்லி மணிய ஆள் வச்சு கடத்தி அந்த பொண்ணுக்கும் மணிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாமா. மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வந்தவங்களை வெளியே அனுப்ப மனசு இல்லாம நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா உங்க பெரியப்பாக்கு இதுல இஷ்டமே இல்லம்மா. அண்ணனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்ததுங்கிறது உண்மைதானே? இது எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணோட அண்ணன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். என் தங்கச்சி உங்க பையன் கெடுத்துட்டான், அதனால கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாம்மா. தகுதி இருக்கோ இல்லையோ, அண்ணன் தப்பு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதும் நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, பணத்துக்காக அவங்க பொய் சொல்றாங்கன்னு உங்க அண்ணன் சொன்னதை நாங்க நம்பிட்டோம்மா. உங்க அண்ணனோட பிரச்சனை எப்படின்னா கவிதாவோட பிரச்சனை அதுக்கும் மேலம்மா. பெரியம்மா, கவிதாவுக்கு என்ன? கவிதா குழந்தை பிறந்துருச்சுல? இன்னும் பிறக்கலம்மா. அவளோட வளகாப்புல ஆண்டாள் நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டாமா. வளகாப்புல அவங்க என்ன பிரச்சனை பண்ண முடியும்? ஆண்டாள் கல்யாணத்தப்ப அவளுக்கும் நம்ம சொத்துல பங்கு கொடுக்கறதா சொல்லி இருந்தோம். இதுவரைக்கும் அப்பாவும் பெரியப்பாவுமே பாக பிரிவினை பண்ணிக்கல. அதனால ஆண்டாளுக்கும் இதுவரைக்கும் நாம சொத்தை பிரிச்சு கொடுக்கல. சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு வளகாப்ப நடத்துங்கன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாமா. அது சரி பெரியம்மா, வளகாப்பு நடந்துச்சா இல்லையா? வளகாப்பு நடந்துச்சு. ஆனா சொத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கவிதாவை நம்ம வீட்டுக்கு அனுப்புவேன்னு முடிவா ஆண்டாள் சொல்லிட்டாம்மா. என்ன பெரியம்மா சொல்றீங்க? அவங்க சொல்லிட்டா கவிதாவுக்கு அவங்க வீட்லயே தலைப்பிரசவம் நடத்தணுங்கிறீங்களா? அது முறையிலேயே. கவிதாவை நம்ம கூட்டிட்டு வராதபடி ஆண்டாள் பேசிட்டாமா. அப்படி என்னதான் பேசினாங்க? கவிதா எங்க வீட்டுல இருந்தா மருமகளா இருப்பா, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா காலம் முழுக்க வாழ வெட்டியாதான் இருப்பான்னு பேசிட்டாமா. இப்படி பேசினதுக்கு அப்புறம் எப்படிமா நம்ம கவிதாவை கூட்டிட்டு வர முடியும்? இன்னும் அவங்க திருந்தவே இல்லையா? அவ சாகர வரைக்கும் திருந்தவே மாட்டாமா. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோவத்தை விட ஆண்டாளுக்கு உன் மேலதாம்மா அதிகமா கோவம். நம்ம குடும்பத்து மேல இருக்கிற கோவத்தை விட ஆண்டாளுக்கு உன் மேலதாம்மா அதிகமா கோவம் இருக்கும். வாசுகி அத்தையோட குழந்தைய டிரைவரை வச்சு கொலை பண்ண ஆண்டாள் அத்தைய நான் ஜெயிலுக்கு அனுப்புனேன்ல, அதுக்கு அவங்களுக்கு என் மேல கோவம் இருக்கத்தான் செய்யும். உன் மேல கோவம் மட்டும் இல்ல, உன்னையும் உன் புருஷனையும் கொல்லவே பார்த்தா அந்த ஆண்டாளு. என்ன பெரியம்மா, அவங்க இப்ப என்ன கொல்ல பார்த்தாங்க? உனக்கு கல்யாணம் ஆனதும் நீயும் புருஷனும் நம்ம கிராமத்துக்கு வந்து கேரளாக்கு போனீங்கல்ல, அப்பதாம்மா. ஆண்டாள் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு தானே நாங்க கேரளாக்கு போனோம். அப்புறம் எப்படி என்ன அவங்க கொல்ல நினைச்சிருக்க முடியும்? நீயும் உன் புருஷனும் கேரளாக்கு போகும்போது ஆண்டாள் ஜெயில தானே இருந்தா. ஆனா ஜெயில இருந்துகிட்டு உங்க பின்னாடியே கவிதாவோட புருஷன் ஈஸ்வரனை அனுப்பி வச்சாமா. கேரளா போன ஈஸ்வரன் அங்க இருக்கிற மந்திரவாதியை சந்திச்சு நீயும் உன் புருஷனும் சாகணும்னு சேவனை பண்ணிருக்காமா. அந்த சேவனையாலதாமா நீ மலை உச்சில இருந்து கீழே விழுந்திருக்க. என் புருஷனையே என்ன மலையில இருந்து தள்ளி விட்டாருன்னு தெரியாம பேசுறீங்களே பெரியம்மா. பாத்தியாமா,
நான் சொன்னதை கேட்டு நீயே அதிர்ச்சி ஆயிட்ட. இன்னைக்கு உன் புருஷன் படுத்த படுக்கையா இருக்கிறதும் ஆண்டாள் செய்த செய்வன தான் காரணம். பெரியம்மா, செய்வன, பில்லி, சூனியம் இதெல்லாம் போய் என் புருஷனை ஷூட் பண்ணிருக்காங்க. இதுல செய்வன எங்க இருந்து வந்துச்சு? சாந்தி, நீ படிச்ச இந்த காலத்து பொண்ணுமா, அதனாலதான் நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேங்கிற. ஒரு மனுஷனுக்கு செய்வன எந்த ரூபத்திலயாவது வந்து கெட்டது செஞ்சிரும். அப்ப நல்லவங்க கூட கெட்டவங்களா மாறி நமக்கு கெடுதல் பண்ணிடுவாங்க. சரி பெரியம்மா, உங்க பேச்ச மீறி நான் பேச விரும்பல. ஆண்டாள் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்களா என்ன? இல்ல, ஜாமீன்ல வந்திருக்கா. ஆண்டாள் ஜாமீன்ல வரலாம், ஆனா அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையில இருந்து கண்டிப்பா தப்ப முடியாது. எப்படியோம்மா, நீ மறுபிறவி எடுத்துட்ட. உன் புருஷனும் சீக்கிரமா குணமாகணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். அது போதுமா எங்களுக்கு? நீ மலையிலேருந்து மயங்கி விழுந்ததுக்கு ஆண்டாள் காரணமோ இல்ல உன் புருஷனை சுட்டவன் காரணமோ எதுவுமே எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, உன்னை சாகடிக்க நினைச்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்கம்மா. ஆதி, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை புரிஞ்சுக்காம அந்த விஸ்வநாதனை நீ நல்லவன் நினைச்சு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. மாணிக்கம், நீ தான் தப்பா பேசுற. விஸ்வநாதன் வேணா உனக்கு எதிரியா இருக்கலாம், அதுக்காக அவ குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆதி, நான் என் சொத்தை இழந்து என் குடும்பத்தை இழந்து இன்னைக்கு நான் அனாதைய தெரு தெருவா அலையிறேன்னா அதுக்கு காரணம் அந்த விஸ்வநாதன் தான். இதை பாரு மாணிக்கம், விஸ்வநாத் சார் நல்லவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்க நான் வரல. என் கண்ணுக்கு முன்னாடி யாரும் பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுக்காக நான் ஒன்றும் பொதுநலவாதின்னு உங்ககிட்ட நான் போய் சொல்ல விரும்பலை. பணத்துக்காக காரியம் பண்ணுறவன் தானா, அதுக்காக பணத்துக்காக எதையும் பண்ணுறவன் நான் இல்லை. ஆதி, உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதி. அதுக்காக நீ விஸ்வநாதனுக்கு உதவி செய்யறது தெரிஞ்சே பாவம் பண்ற மாதிரி. இதை பாரு, உன்னால சாந்திக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாங்கிறதுக்காக தான் உன்னை நான் கடத்திட்டு வந்தேன். உன்னை பிடிச்சோட நான் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்கலாம், ஆனால் அங்கே கொண்டு போகாம அங்கேயே கொண்டு வந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. விஸ்வநாத் சார், நான் தப்பு பண்ணலை, ஒரே ஒரு தடவை நான் மாணிக்கத்தை சந்திச்சா போதும், நான் நிரபராதை நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட ரொம்ப கெஞ்சினாரு. அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆதி, நீ யார் யாருக்கு உதவி செய்யற, எனக்கு ஒரு உதவி செய்ய. என்ன உதவி? என்ன பார்க்க வர விஸ்வநாதனை நான் கொல்லணும், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். அவர் வரட்டும், 2 பேரும் பேசுங்க, அப்புறம் டிசைட் பண்ணலாம். சொல்றா. விஸ்வநாதன் வந்திருக்கா சில மேலே வர சொல்லு. பேசுனது கேட்டல, விஸ்வநாத் சார் மேலே வந்துட்டு இருக்காரு. பேசி டிசைட் பண்ணுங்க. அவர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது முரண்டு கரண்டு புடிச்சு உன்னை கொன்னுடுவேன். ராமமூர்த்தி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இரு. என் குடும்பத்தை அழிச்சவனை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஆதி, மாணிக்கம், இவரு தப்பு பண்ணல, நீ தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. முதல்ல சார் என்ன சொல்றான்னு கேட்போம். சரி ஆதி, இப்போவாது இவனை உண்மையை சொல்லு. டே ராமமூர்த்தி, என்ன ஏமாத்தி என் சொத்தெல்லாம் உன் சொத்தா மாத்திக்கிட்டியா இல்லையா? சொல்றா, மனசாட்சியை தொட்டு சொல்றா. சொல்றேன். உன்னோட சொத்தெல்லாம் என் சொத்தா மாத்திக்கிட்டது உண்மைதான். நான் பண்ணாத கொலைய நான் கொலை செஞ்சேன்னு வீண் பழி போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும் தானே நீ? சதி பண்ணி என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சியா இல்லையா? சொல்றா. பண்ண. நான் உனக்கு பண்ணக்கூடாத துரோகம்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடறான்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. இப்ப நீ கொலை பண்ணணும்னு நினைக்கிறியே சாந்தி, என் மருமக மட்டும் இல்ல, உன்னோட மகளும் தான். என்னடா புது கதை சொல்ற? இதை நான் நம்பணுமா? சத்தியமா சாந்தி உன் மக தான் மாணிக்கம். நான் உன் குடும்பத்தையே அழிக்க நினைச்சிருந்தேன். அப்பதான் உன் ஒய்ஃபை பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த திட்டம் போட்டேன். சிங்கப்பூர்லேருந்து பொய்யா உனக்கு ஒரு ஃபோன் வர வச்சு
உடனே நீ சிங்கப்பூர் போக வேண்டிய சூழ்நிலையை நான் உருவாக்குனேன். நீயும் போயிட்ட. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு நர்ஸை சந்திச்சு உன் ஒய்ஃபுக்கு பிறக்க போற குழந்தைய கொல்ல சொல்லி பணம் கொடுத்தேன். அந்த நர்ஸும் அதுக்கு சம்மதிச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்களுக்கு பின்னாடி அந்த நர்ஸை ஒரு சந்தர்ப்பத்தில் நான் மீட் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது உனக்கு பிறந்த குழந்தைய அந்த நர்ஸு கொல்லலன்னு. அதே சமயத்துல அதே வார்டில் யாரோ மெஸ்ஸ வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற கணேஷ்ங்கிற அவரோட வைஃபும் பிரசவத்துக்காக அதே நேரத்தில் அங்க அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை செத்து பிறந்தது. குழந்தைய கொல்ல மனசு வராம அந்த நர்ஸு செத்து பிறந்த குழந்தைய உன் ஒய்ஃப் பக்கத்துலயும் உன் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைய அந்த பொண்ணு பக்கத்துலயும் போட்டுட்டாங்க. பிரசவம் நடந்த மயக்கத்துல இருந்ததுனால அவங்க 2 பேருக்குமே இந்த உண்மை தெரியாது. இந்த உண்மையை கேட்டனா உனக்கு நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு நினைச்சேன். அந்த மெஸ்ஸை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற கணேசன் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சேன். என் 2வது மகன் கௌதமுக்கு உன் மக சாந்திய கல்யாணம் பண்ணி வச்சு என் வீட்டு மருமகளாக்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, உனக்கு சொந்தமான சொத்து எல்லாத்தையும் உன் மக பேருக்கு எழுதி வச்சுட்டேன். டேய், ஓ மருமகளை நான் கொல்லக்கூடாதுன்னு ஏண்டா பொய்க்கு மேல பொய்யா சொல்ற? டேய், கேட்கிறவன் கேனையனா இருந்தா உலகம் உருண்டை இல்ல சதுரம்னு சொல்றவன்டா நீ. நான் சத்தியமா சொல்றேன், சொல்றதெல்லாம் உண்மை. உன்னோட பார்வைக்கு நான் கெட்டவனாவே வாழ்ந்துட்டேன். அதான் நான் சொல்ற உண்மைலாம் நீ நம்ப மாட்டேங்கிற. உன்னை நம்ப வைக்கிறேன். டேய், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்டா. ஆதி, இவனை பத்திரமா பாத்துக்க. சாந்தி இவனோட பொண்ணுதான்னு நான் நிரூபிக்கிறேன். பத்திரமா பாத்துக்க. வராதி. பாத்தியாதி, இப்பவாவது என்ன நம்புறியா? நம்புறேன். விஸ்வநாத் சார் இவ்வளோ மோசமாக இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அதே சமயத்தில் அவர் செஞ்ச தப்பா அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு. சாந்தியை ஓ மகன்னு சொல்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்க நாம் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். ஆதி, அந்த ராமமூர்த்தி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன போலீஸில் காட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவான். பயப்படாத. விஸ்வநாதன் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டார். அப்படி போகிறவராக இருந்தால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கெஞ்சணும். அப்படி அவர் நினச்சிருந்தா வரும்போது போலீஸோடு வந்துருக்கலாமே. சாந்திக்கு ராகு கேது பயிற்சி சரியில்லையா, அதனாலதான் உயிரோட இருந்தும் அவளை நம்மளால பார்க்க முடியாம போயிடுச்சு. இப்பதான் மறுபடியும் ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சே. இதெல்லாம் நம்ம அரண்மனை ஜோசியர் தான் சொன்னாரு. இனிமே சாந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஆமாங்க, ஆஞ்சநேயர் கோயில் பூசாரி கூட அப்படிதான் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, திருநள்ளாருக்கு சாந்தி ஒரு தடவை போய் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டா மாப்பிள்ள கௌதமும் சீக்கிரம் குணமாயிடுவார்னு சொன்னாரு. நீங்கெல்லாம் வேணா அப்படி நினைக்கலாம். சாந்தியோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடந்ததுக்கு காரணமே கிரகங்களோட கோளாறுன்னு என்னால அப்படி நினைக்க முடியாது. இதெல்லாம் யாரோ சேர்ந்து ஏற்பாடு பண்ண சதின்னு தான் எனக்கு தோணுது. யாரோ பண்ண சதி இல்லப்பா. என் புருஷனே தான் என்ன மலையில இருந்து தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டவரை மாணிக்கம் சுட்டாரு. என்னம்மா சாந்தி, திடீர்னு அமைதி ஆயிட்ட? ஒன்னும் இல்லப்பா, விஸ்வநாதன் மாமாவை பிடிக்காதவங்க யாரோ திட்டம் போட்டு என்னையும் கௌதமியும் இப்படி பண்ணிருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணே, இங்க எங்கடி வந்த? சாந்தி, நீ செத்துட்டதா சொன்னாங்க, உயிரோட இருக்க? ஆண்டாள், வாய மூடு. யார பார்த்து செத்துட்டதா சொன்னாங்கன்னு சொல்றேன். இன்னொரு தடவை என் மக சாந்தியை பத்தி இது மாதிரி ஏதாவது தப்பா சொன்ன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அண்ணே, நான் தப்பா பேசல அண்ணே. சாந்தியை பார்த்த சந்தோஷத்துல இது நீ சொன்னா நாங்க நம்பணுமா? சாந்திக்கு செய்வன வச்சு கொல்ல பார்த்தவ தானே நீ. பெரியம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நமக்கு எதிரியா இருந்தாலும் நம்ம வீட்டு தேடி வந்தா அவங்கள அவமானப்படுத்தி பேசக்கூடாது. சாந்தி, வயசுல நீ என்னை விட சின்னவளா இருந்தாலும்
உனக்கு இருக்கிற நல்ல மனசு எனக்கு இல்லாம போயிடுச்சுமா. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேங்கிற ஆத்திரத்துல உனக்கு செய்வன பண்ணி உன்னையே கொல்ல பார்த்தேம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஆண்டாளு, உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சதாம்மா இத்தனை வருஷமா உன் மேல பாசம் வச்சிருந்தேன். அதுக்கு பிராயச்சித்தமா என் மகளையே கொல்ல நினைச்சிட்டியம்மா. தப்புதானே, இல்லைன்னு சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. ஆமா, தப்புக்கு மேல தப்பா பண்ணுவ, மறுபடியும் தப்பே பண்ண மாட்டேன்னு வந்து கெஞ்சுவ, திரும்பவும் தப்பு பண்ணுவ. இதை இத்தனை வருஷமா நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். இவ பண்ற தப்பையெல்லாம் மன்னிக்கதான் பாசமான அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது இவ ஏன் தப்பு பண்றதுக்கு யோசிக்க போறா? அண்ணி, நீங்க 2 பேரும் பேசுறது உண்மைதான். இனிமே என் வாழ்க்கையில தப்பே பண்ணக்கூடாதுன்னு பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். அண்ணே, வாசுகியோட குழந்தைய நீங்களும் பெரிய அண்ணனும் டிரைவர் வச்சு கார் விபத்துல கொன்னுட்டீங்கன்னு வாசுகி கிட்ட போய் சொல்லி நம்ப வச்சதே நான் தான் அண்ணே. பெரியண்ணகிட்டே டிரைவரா வேலை பார்த்தவனுக்கு நான் தான் பணத்தை கொடுத்து வாசுகியோட குழந்தைய கொல்ல வச்சேன். போலீஸ் பிடிச்சு கேட்டப்ப சதாசிவன் தான் கொல்ல சொன்னாருன்னு அவனை விட்டே சொல்ல சொன்னேன். வாசுகி அத்தையோட குழந்தைய கொலை பண்றதுக்கு நீங்க தான் சதி பண்ணதா ஆதாரத்தோட போலீஸ்ல ப்ரூவ் பண்ணியாச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சட்டம் எங்க அப்பாவையும் பெரியப்பாவையும் நம்புது. ஆனா உங்க பேச்சு உண்மை நம்பிட்டு இருக்கிற வாசுகியத்தை நம்பலையே. இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் வாசுகியத்த குடும்பத்துக்கும் பகையா தானே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. இங்க வந்து நான் தான் கொலை பண்ண தூண்டி விட்டேன்னு சொல்றதை விட வாசிகத்தை வீட்டுக்கு போய் உங்களால பிரிஞ்ச குடும்பம் உங்களாலே ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக உண்மையை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு மன்னிப்பு கேளுங்க. கண்டிப்பா கேக்குறேன். உங்களுக்கெல்லாம் நான் பண்ண துரோகத்துக்கு ஆண்டவன் எனக்கு கூலி கொடுத்துட்டான். என் புருஷனுக்கு கை கால் விளங்காம படுத்த படுக்கையா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. எங்களுக்குன்னு இருந்த சொத்தெல்லாம் எங்களை விட்டு போயிடுச்சு. கவலைப்படாத ஆண்டாளு, உன் அண்ணன் உனக்காக எப்பவும் நான் இருக்கேன். தம்பி, பாம்புக்கு பால் ஊத்த நினைக்காதீங்க, அது உங்களையே கடிச்சிரும். ஆமா, இப்படிப்பட்ட மோசமானவங்களோட உறவு வச்சுக்கிட்டா அப்புறம் நம்ம உயிர் இவளால எப்ப போகும்னு நமக்கே தெரியாது. அம்மா, தப்பு பண்ணவங்க எப்ப தான் பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேக்குறாங்களோ அப்பவே நம்ம மன்னிச்சிடணும், மறந்துடணும். அப்படி மன்னிக்கலனா தப்பு பண்ணவங்களை விட நாம தான் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம்னு அர்த்தம். சாந்தி, சத்தியமா உன்னை பார்த்து வெக்கப்படுறேம்மா. எனக்கு நீ என்னோட அண்ணன் பொண்ணா தெரியல, நல்ல வழிய காட்ட வந்த கடவுளா தெரியுறம்மா. வரேன் நீ, வரேன் 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 சாந்தி. ஆண்டாள் உண்மையிலேயே திருந்திட்டா. அத்தை, அடடே, வாமா ஆண்டாளு வா. வாசுகி இல்லையா அத்தை? இருக்காம்மா, உட்காரு, இதோ கூப்பிடுறேன். பரவாயில்ல அத்தை, வாசுகி கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்னம்மா, நிறைய பேசு, இதோ கூப்பிடுறேன். வாசுகி அத்தை, ஆண்டாளு வந்திருக்கா பாரு. ஆண்டாள் வந்திருக்காளா? இதோ வரேன் அத்தை. வா வா, எப்படி இருக்க ஆண்டாள்? வா வந்து உட்கார், இதோ வந்துடுறேன். இல்ல வாசுகி, உடனே நான் போகணும். கொஞ்சம் என்ன வந்தது வராதமா கிளம்புறேங்கிற? முதல்ல உட்கார். எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. சாப்பிட்டு மொல்ல போலாம், உட்கார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு ஆண்டாள். வாசுகி, உங்க பெரியண்ணன் சதாசிவத்துக்கிட்ட கார் டிரைவரா வேலை பார்த்த மதிதான் உன் குழந்தைய கார் ஏத்தி கொன்னது. சதாசிவத்தோட டிரைவர் தான் என் குழந்தைய கொன்னான்னு எனக்கு அப்பவே தெரியுமே. சதாசிவமும் கணேசனும் அவங்க விருப்பத்துக்கு எதிராக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு வாரிசே இருக்க கூடாதுன்னு என் குழந்தைய அவனுக்கு தான் கொன்னானுங்க. கூட பிறந்தவங்க பேர்ல எவ்வளவு கோபம் இருந்தா அவங்கள அண்ணன் கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடுவா. அவனுங்களா என் அண்ணனுங்க? இல்லத்த, என் குழந்தைய கொன்ன கொலகார பாவிங்க. இல்ல வாசுகி, உங்க அண்ணனுங்க உன் குழந்தைய கொல்ல சொல்லல. அவனுங்க என் குழந்தைய கொல்ல சொல்லலைன்னா அவனுங்களே காரை ஏத்தி கொண்டுட்டாங்கங்கிறியா? அதில்ல வாசுகி. என்ன ஆண்டாளு, அவங்களும் என் பேரனை கொல்ல சொல்லல, டிரைவரும் கொல்லலன்னா வேற யார் தான் கொன்னது? வாசுகி, உன் குழந்தைய கொன்னது
சதாசிவ அண்ணனோட கார் டிரைவர் தான். என்ன ஆண்டாளு இப்படி குழப்புற? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. என்ன சொல்ல வரையோ அதை தெளிவா சொல்லு. வாசுகி, சதாசிவ அண்ணனும் கணேஷ் அண்ணனும் உன் குழந்தைய கொல்ல சொல்லல. உன் குழந்தைய கொல்ல சொன்னது நான் தான்.